இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறது நல்ல காரசாரமான கருவாட்டு தொக்கு. வெல்கம் டு Erode Ammi Samayal. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகும் வெந்தயமும் போட்டுக்கலாம். பதினஞ்சு பல்லு பூண்டு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கால் கரண்டி சோம்பு, கால் கரண்டி சீரகம், ஒரு பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொடியா நறுக்கிய பெரிய வெங்காயம் 1. ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். மூணு தக்காளி பழம் அரைச்சி எடுத்திருக்கேன், அது இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நாம் வேக விடலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இப்போ கருவாடு போட்டுக்கலாம். நான் நெத்திலி கருவாடு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். உடையாத மாதிரி கிளறி விட்டுக்கணும். இப்போ இந்த கருவாடு வேகிற அளவுக்கு நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்ற வேண்டாம். நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சு கருவாடை வேக வைக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை வேக விடலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கருவாடு எல்லாம் நல்லா வெந்திருக்கு. நம்மளுக்கு கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு.
நல்லா டேஸ்டான கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டுக்கூட பசங்க சாப்பிட நல்லாயிருக்கும். டிஃபன் ஐட்டம் இட்லி தோசை சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். பழைய சாப்பாட்டுக்கு கருவாட்டு தொக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா ஈரோடு அம்மி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஈரோடு அம்மி சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.